பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலியமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே முதல் 7 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இந்த 7 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சாராம்சம் என்ன அப்படின்னா, சோத்திரம் பேதுரு ஒரு நாள் சோத்திரம் இரவெல்லாம் போய் சோத்திரம் படகுல சோத்திரம் கடல்ல போய் மீன் பிடிக்க கடந்து போகிறாரு. இரவெல்லாம் சோத்திரம் அவரு சோத்திரம் மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்படுகிறாரு. அன்னைக்கு இரவு சோத்திரம் ஒரு மீனும் சிக்கவில்லை. வெறுங்கையோட சோத்திரம் வெறும் படகோட வந்து கரையில அவர் வலையை என்ன பண்ணுகிறார், அலசி கொண்டிருக்கிறார். அந்த காலை நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்தபோது திரளான ஜனங்கள் வருகிறார்கள். உடனே பேதுருடைய படகில் ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். போதகம் பண்ணி முடித்த பிறகு பேதுரிடத்துல சொல்றாரு, கொடும்பை வலைய போடுப்பான்னு சொல்றாரு. உடனே பேதுரு புலம்புறார், ஆண்டவரே நைட்டெல்லாம் போனையா ஒண்ணுமே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்றாரு. நீ போய் போடுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன பண்றாரு, போய் சோத்திரம் ஆழத்துல போய் வலைய போடுறாரு. அந்த சோத்திர வலைய போட்டா திரளான மீன்கள் கிடைக்கிறது. ரொம்ப ஆச்சரியம். அவர் கிரகிக்க முடியாத, அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு, அவ்வளோ பெரிய மீன் கிடைச்சது. சோத்திரம். அப்படி ஆண்டவர் ஒரு பிரமிப்பை தேவனாக கர்த்தர் பேதுரு வாழ்க்கையில உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கை கூட ஒரு வெறுமனான வாழ்க்கையா இருக்குதா? எதையோ பறி கொடுத்தது போல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? நீங்க பிரயாசப்படுற பிசினஸ்ல நஷ்டமே உங்களுக்கு காணப்படுகிறதா? ஒரு வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வெட்ஸா இருக்கிறீங்களா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை இந்த பேதுரு எடுப்பதற்கு காரணம் ஒரு 3 விஷயம். முதல் விஷயம் என்னன்னா, பைபிள் சொல்லுது, அந்த 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், காலையில வலைய அலசிக்கிட்டு இருந்தார். பெரிய மாணவர்களே, உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் வரலன்னா உங்க இருதயத்துல ஏதோ சுத்தமில்லாத, ஆண்டவர் அருவருக்கிற, கர்த்தர் விரும்பாத பாதியிலேயோ வழியிலேயோ நீங்க ஒரு வேலை போயிருக்கலாம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்காம போறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா, உங்க இருதயத்துல என்ன கோபமோ கசப்போ வெறுப்போ குறுக்கு வழியில சம்பாதிக்கிற எண்ணமோ தேவையில்லாத தவறான பழக்கமோ உங்க இருதயத்துல இருக்குமானால் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். வலையை நல்லா அலசினார். அப்படியானால் உங்க இருதயத்தை நல்லா சுத்தம் பண்ணுங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றி அன்னாளை போல ஜெபிங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தான் தெய்வத்தை தரிசிக்க முடியும். தெய்வத்தை தரிசிக்கிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் உங்கள் இருதயத்தை சுத்திகரிங்க. வலைய அலசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தையின்படி செயல்பட்டதை பார்க்கிறோம். நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, கொஞ்சம் மீன் கூட கிடைக்கல, ஆனா உங்க வார்த்தையின்படி என்ன பண்றேன், போடுகிறேன். அப்படியானால் இந்த வானமும் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒழியாதது. இதுக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி செயல்பட வேண்டும். இந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த வார்த்தையின்படி உங்க பிசினஸ்ல எந்த விஷயத்திலயா இருக்கட்டும், ஆண்டவரை முன் வச்சு போங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நான் இந்த வேலை செய்ய போற ஆண்டவர், இந்த தொழில் செய்ய போற ஆண்டவரே, வசனத்தை கொடுங்க, வார்த்தையை கொடுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வார்த்தையின்படி செயல்படும் போது உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். 3வதாக அந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆழத்துல கொண்டு போய் போடு அப்படின்னார். எங்க போன சொன்னாரு, ஆழத்துல. ஆழம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய ரகசியங்களை, சத்தியங்களை, ஆண்டோடைய மகத்துவங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னா நல்லா டீப்பா வேதத்தை வாசிக்கணும். சத்தியத்தை நல்லா ஆழமா நீங்க சத்தியங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படியே மேலோட்டமா போயிடக்கூடாது. வார்த்தையினுடைய ரகசியங்களை,
இந்த வார்த்தை எப்போ எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, எப்படி கடைபிடித்தால் இதுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போகணும். ஆழ்ந்து இந்த வேதத்தை நீங்க படிக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் காணப்படும். பிரியமானவர்களே, ஆக உங்களுக்கு வலை கிழியத்தக்க ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னா 3 காரியம். நீங்கள் முதலாவது உங்களை நல்லா சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 2வது உங்க வாழ்க்கையில சோத்திர வார்த்தையின்படி செயல்பட அர்ப்பணிக்க வேண்டும். 3வது ஆழத்தில் கொண்டு போய் போட வேண்டும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வருங்க. இயேசு உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. உங்களை கைவிடவே மாட்டாரு. அவரை தேடி பாருங்க. அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தேவனே, எசப்பா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தியானிக்க உதவி செய்தபடிக்க நன்றி. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தபடிக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து வாழ, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கேன்சர் வியாதி நீங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பிசினஸ் இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும், பிள்ளைங்க படிப்பு கொண்டான தேவைகளை சந்திக்கட்டும். கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வாதமான விதத்துல பிள்ளைங்களை நடத்துவீராக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதீங்க, நீங்க நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்க. ஆமென், ஆமென், ஆமென்.